பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது சிருஷ்டிப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இவைகள் இருக்கிற சத்தியங்களை நாம் நன்றாய் அறிந்து கொண்டு கர்த்தருக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து அதில் நாம் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. In English it's new creation. It's our church name. ஹல்லேலூயா. நீங்கள் அதை மறக்கக்கூடாது. புது சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. புது சிருஷ்டிப்பில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. சென்ற வாரத்தில் நாம் நிறைய காரியங்களை தியானித்து கொண்டு வந்தோம். சென்ற வாரத்தில் நம்ம முக்கியமாக சில காரியத்தை தியானித்தோம். இப்போ பேச நேரம் இல்லை. அதுக்கு CD இருக்குது, அதை நீங்கள் வாங்கி கேட்டுக்கலாம். இன்றைக்கு புதுவிதமான சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், சுவிசேஷங்களில் இயேசுவை காணலாம். இயேசுவை பார்ப்பீங்க சுவிசேஷத்தில். ஆனால் நிருபங்களில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உங்களை என்னவாக மாற்றி இருக்கிறது, உங்களை என்னவாக ஆக்கி இருக்கிறது என்பதை நிருபங்களில் நீங்கள் பார்க்கலாம். சுவிசேஷத்தில் பார்க்க முடியாது. சுவிசேஷத்தில் வெறும் இயேசுனுடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய ரத்தம் சிந்துதல், அவர் அடக்கம் பண்ணப்படுதல், அவர் உயிர் தெழுதல், இது மாத்திரம் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நிருபங்களை பார்க்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் யாராக இருக்கீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் என்னவெல்லாம் பண்ணலாம். எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் நிருபங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பிதாவுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் மற்றும் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எப்படி காண்கிறார் என்ற வெளிப்பாட்டை நிருபங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 28வது வசனம். நல்லா கவனிக்கணும். ரொம்ப அருமையான சத்தியம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். இயேசு சொல்றாரு, மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். சரி, இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு எங்க போறேன்? பிதாவினிடத்துக்கு போகிறேன். சரி, இப்போ இன்னொரு வசனத்தையும் வாசிக்கணும் இதோட கூட ரிலேட்டடா. யோவான் 3வது அதிகாரம் 3-5 வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நிக்கோதேமு என்ற ஒரு ஆள்கிட்ட இயேசு பேசுறார். இயேசு பேசும்போது என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். ரொம்ப அருமையான ஒரு காரியம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பைபிளை வாசிக்கும் போது இட் டச் மீ லாட். இட் கேவ் சேஞ்சஸ் இன் மை லைஃப். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். சொல்லுங்க, மறுபடியும் பிறவாவிட்டால். ஒரு வாட்டி பிறந்தாச்சு, அதனால மறுபடியும் பிறக்கிறது ரீபர்த், பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பிறக்கிறது. அப்போ நிக்கோதேமு கிட்ட பேசும்போது இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்ன்றார். அப்போ அவன் கேட்குறான், நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், வரும்போது சின்னதாக வந்தேன், இப்போ நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், இப்போ நான் எங்கள் அம்மா கர்ப்பத்தில் திருப்பியும் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த நிக்கோதேமு எப்பொழுதுமே மாமிசத்திலேயே இருக்கலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு ஆப்போசிட். அவர் எப்பவுமே ஆவியில் பேசுவார். எவ்வளோ பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அவர் ஆவிக்குரிய தந்தை, ஆவிக்குரிய மனிதர். இப்படி அவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்க வேணும்னு சொன்னால் அவன் என்ன நினைக்கிறான், நான் மறுபடியும் எப்படி நான் எங்கள் அம்மா கர்ப்பத்துக்குள்ளே போகிறதுன்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். இந்த ஜலம்னா எல்லாம் நினைக்கிறாங்க ஞானஸ்நானம். தப்பு கிடையாது. ஜலம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். எவ்வளோ பேர் ஆவியில் பிறந்திருக்கீங்க? ஆவிங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவினால பிறக்க வேண்டும்ன்றார். என்னன்னு சொன்னால், நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய பழைய வழிபாடுகள், நம்முடைய பழைய பார்வை உலகத்தில் இருந்து எல்லாவற்றும் மாறி புதிய வழிபாடு, புதிய பார்வை, புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம், புதிய தேவன், புதிய வாழ்வு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இதுதான் புது சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் பிகம் நியூ அப்படின்னு சொல்லி இருக்கிறது.
எல்லாமே புதிதாய் மாறி இருக்கிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லி இருக்கிறது, எல்லாம் புதிதாய் இருக்கிறது. அப்போ ஆவியினால் பிறக்க வேண்டும் சொன்னார். சொல்லுங்க, ஆவியினால் பிறக்க வேண்டும். எவ்வளோ பேர் ஆவியினால் பிறந்திருக்கீங்க? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா. ஆவியில் பிறந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் சொல்லுங்க? ஆவியில் பிறந்தார். ஆவியில் தானே பிறந்தார். பாருங்க, வாங்க லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறதுக்கு முன்பதாக தேவதூதன் வந்து மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடம், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்ப பாருங்க, ஆவியானவர் வந்து மேல நிழலிடுவாராம். யார் மேல? மரியாள் மேல. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தது எதுல பிறந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவினால பிறந்திருக்கிறார். ஆவினால பிறந்திருக்கிறார். இப்ப பாருங்க, இயேசு ஆவினால பிறந்திருக்கிறாரு. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? திருப்பி அதே இடத்துக்கு வருவோம். யோவான் 16. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு ஆவினால பிறந்திருக்கிறாரு. சொல்றாரு, நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன். 16:28. மறுபடியும் உலகத்தை பிதாவினிடத்திற்கு போகிறேன். Again I am going to the Lord. இப்போ நாம ஆவினால் பிறந்திருக்கிறோம். எவ்வளவு பேர் ஆவினால் பிறந்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்து எப்படி ஆவினால பிறந்தாரோ இந்த உலகத்தில், அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நீங்களும் நானும் எதில் பிறந்திருக்கிறோம்? ஆவியில பிறந்திருக்கிறோம். You are not a body, you are a spirit. Hallelujah. I am a spirit. The body is given to me. I live in my mind. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் ஆவியா இருக்கிறேன், சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் மனம் உள்ளவனாக இருக்கிறேன். எவ்வளோ பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ you are not only body, you are also a spirit. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவ ஆவியினால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அப்போ தேவ ஆவியினால் பிறந்திருக்கீங்க. இப்போ இயேசு சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் புறப்பட்டு வந்தேன், நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன். இப்போ நாம எப்படி? அதுதான் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் 3:5. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவ விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இயேசு சொன்னாரு, நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன். பிதா எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். நான் ஆவியான பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன். நான் திருப்பியும் எங்க போறேன்? பிதா கிட்ட போறேன். இப்போ நீங்க ஆவினால பிறந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து சொல்வது போலவே, அவர் வெளிப்படுவது போலவே நாமும் தேவனுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியினால் ஆவியில பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஆவியில பிறந்திருக்கீங்க, பிதா கிட்ட இருந்து வந்திருக்கீங்க, நீங்க திருப்பியும் பிதா கிட்ட போறீங்க. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பிறப்பது எல்லாமே எதை சார்ந்தது என்று சொன்னால், கற்பத்தை சார்ந்தது, கருவை சார்ந்தது. பிறப்பது எல்லாமே கருவிலிருந்து தான் பிறக்கிறது. எவ்வளோ பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே அம்மாவுடைய கருவில் பிறந்துட்டோம். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கருவிலிருந்து நாம் பிறந்திருக்கிறோம். தட் இஸ் த ரியல் திங். அதுதான் உண்மை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய அந்த கருவிலிருந்து நாம் பிறந்திருக்கிறோம், தேவனுடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. போதுமானது. யாரால் உண்டாயிருந்து? சத்தமா சொல்லுங்க. யாரால் உண்டாயிருந்து? சொல்லுங்க. நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். தேவனுடைய ஜீவன் நமக்கு ஒரு பகுதியாக இருக்கிறது. God's life is a part of your life. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே ஒரு பகுதியாக இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் எப்படிப்பட்ட தெரியுங்களா? தேவனுடைய ஜீவன் சுகம் நிறைந்தது. தேவனுடைய ஜீவன் ஆரோக்கியம் நிறைந்தது. தேவனுடைய ஜீவன் உயர்வானது. தேவனுடைய ஜீவன் செழிப்புள்ளது. தேவனுடைய ஜீவன் நன்மையானது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஜீவன் ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. அப்போ தேவனால் உண்டாயிருந்து, நீங்கள் யாரால் உண்டாயிருக்கீங்க?
தேவனால் உண்டாயிருக்கீங்க. அதை நீங்கள் நினைக்கணும். படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, குறைகள் மத்தியில், வியாதிகள் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் இதை நினைக்கணும், நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிப்பீங்க. எவ்வளோ பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதியை ஜெயிப்பீங்க, தரித்திரத்தை ஜெயிப்பீங்க, வேலையை ஜெயிப்பீங்க, தேவைகளை ஜெயிப்பீங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறத பாருங்க. 5வது அதிகாரத்தில் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. சுகத்தை ஜெயிப்பீங்க, உயர்வை ஜெயிப்பீங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயிப்பீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி ஞாபகப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம மறந்துடணும் சில வேளையில். இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஜெயிக்க போறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் மட்டும் தனியாக இல்லை உள்ள. பவுல் சொல்றாரு, நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன். உங்களுடைய தவறையே, உங்களுடைய பலவீனத்தையே நீங்கள் நம்பாதீங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், உலகத்தை ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வீட்டை ஜெயிப்பீங்க. எவ்வளோ பேர் ஆமென் சொல்றீங்க? வீடு இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு வீட்டை ஜெயிப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு கணவரை ஜெயிப்பீங்க, நல்ல ஒரு வேலையை ஜெயிப்பீங்க, நல்ல ஒரு உயர்வை ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெயிப்பீங்க. ஏன் தெரியுமா? இந்த ஜெயம் உங்களால் வர்றது கிடையாது, நீங்கள் ஜெயித்தே ஆகணும். அதுதான் தலைவிதி. சில பேர் சொல்கிறாங்க, தலைவிதிங்க என்ன? உங்கள் தலைவிதி இங்கே எழுதியிருக்கு, என் தலைவிதியும் சேர்த்து எழுதியிருக்கு. ஜெயந்தான் உங்களுடைய தலைவிதி. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிப்பீர்கள், நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். எப்படி ஜெயிப்பீர்கள்னா, நீங்கள் நினைக்கணும், நான் தனியாக இல்லை, என் கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் அலோன், யூ ஆர் வித் காட். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ள கலந்துட்டாருங்க. தேவன் உங்க ஆவியில கலந்துட்டார். அதை பாருங்க. யூ see God in your life. You see Jesus in your life. Hallelujah. இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நீங்களும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். Hallelujah. We have become the part of God. Hallelujah. இந்த உலகத்தில் நீங்க நடக்கும்போது கூன்றி சுருகி போய் நடக்க வேணாம். நல்லா நீங்க நெஞ்ச நிமித்தி நடக்கணும். ஹல்லேலூயா. பயம் இல்லாம நடக்கணும். ஏன்னா நான் தேவனை போல இருக்கிறேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை இயேசு பயந்துட்டாரா? 5000 பேர் இருக்காங்க. எவ்வளோ 1000 பேர்? 5000 பேர் மேலே இருக்காங்க. புருஷர் மாத்திரம் தான் சொல்லியிருக்கு. கையில் 5 அப்போ 2 மீனை கொடுக்குறாங்க. யார் கையில்? உங்கள் வீட்டில் ஒரு 5 தோசை, ஒரு 2 இட்லி இருக்கும் போது யாருன்னா வந்துட்டாங்க, ஒரு 2 பேர் வந்துட்டாங்க, 3 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷனாக ஆகிடுவீங்க. இந்த டைமில் இவங்க வந்துட்டாங்க, யாருன்னா ஃபோன் பண்ணாத வந்துட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த டைமில் வந்துட்டாங்களே, என்ன செய்கிறது? மாவு இல்லையே, என்ன செய்கிறது? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். எஸ், இட்ஸ் ரியல். ஆனால் இயேசுக்கிட்ட அது நடக்கலை. அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்தாங்க. இல்லை, ஒரு அப்பம் 1 மீனை கொடுத்தாலும் அவருக்கு 1 தான். எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் 10 அப்பம் 2 மீனை கொடுத்தாலும் 1 தான். அங்கே 20,000 பேர் இல்லை, 20 லட்சம் பேர் தான் நாங்கள் சாப்பிட்ருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ அந்த இயேசுனுடைய ஆவி உங்களுக்குள்ள ஒரு பகுதியாய் உள்ளே வந்திருக்கிறது. Jesus Spirit is in us. So don't see the situation, don't see the lack in your life. உங்களுடைய வாழ்க்கையில் குறைய பார்க்காதீங்க, நிறைவாகி இயேசுவை காணுங்கள். இயேசுவை யாரெல்லாம் தொட்டாங்களோ சுகம் உண்டானது. இயேசுவை யாரெல்லாம் தொட்டாங்களோ சுகம் உண்டானது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவே நமக்கு ஒரு பகுதியாக நமக்குள் இருக்கிறார். அப்போ சுகம் 100% நம்மளுக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சுகம் 100% என்னுடையது. வேதம் சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவின் சரீரமா இருக்கீங்க. கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு தலைவலி கூட வந்தது கிடையாது. போங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன தலைவலி கூட வந்தது கிடையாது. என்னைக்கும் டயர்ட் சொன்னதே கிடையாது. இயேசு கிறிஸ்து 32,000 கிலோமீட்டர் நடந்து ஊழியம் பண்ணாருன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஒரு நாள் கூட அவர் கால் வீங்கலை. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு நாள் கூட டயர்டாக இருக்குங்க,
வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே என்ன தான் வருது? டயர்டு இல்லைன்னா கூட டயர்டு வந்துடும். ஏன்னா இவங்க மைண்டில் வண்டியில் வரும்போதே டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டுமா, படுக்கணும் போல் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ நேரத்தில் நான் நினைப்பேன், இயேசு நாமத்தினால் எனக்கு டயர்ட்னஸ் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நாட்கள், ஒரு நாள் நான் கீழே படியிலேருந்து மேலே ஏறிட்டுருக்கேன், ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு 1 வீக்காக நான் ரொம்ப டயர்டை பற்றியே தியானிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எப்படிலாம் நடக்குது பாருங்கள். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ எதுக்கு டயர்டையே நினச்சிட்ருக்க, நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். இப்போ கால் பயங்கரமான வலி எனக்கு. அன்னைக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன், என் கால்கள் மான் கால்களைப் போல இருக்கும். ஹல்லேலூயா, என் கால்கள் மான் கால்களைப் போல இருக்கும்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கால் வலியே கிடையாது. ஹல்லேலூயா. டயர்டை தியானிக்காதீங்க, குறைய தியானிக்காதீங்க, வியாதியை தியானிக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனை தியானியுங்கள். அந்த வல்லமையான தேவன், மகத்துவமான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஜெருசலேமில் வெளியே தாங்க இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேலச்சல இருக்கிறாருன்னா டி நகரில் இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இல்லை அம்பத்தூரில் இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்கும் இருக்கிறார், நமக்குள்ளே ஆவியாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட வந்து இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். He lives today. அப்போ நீங்கள் எந்த வியாதிக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. அப்படியே வந்தாலும் அதை சேர்த்து அணைச்சிக்க கூடாது. எதை? வியாதியை. சில பேர் சொல்கிறாங்க, தேவன் நம்மளை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒழுங்கு பண்ணுறாராம். நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்தா ஒழுங்கு பண்ணுவார். ஒழுங்கினுமா இருக்கிற பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்த தான் நம்ம வேலையாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போனா ஒழுங்கு பண்ணுறதுக்காக எதாவது பிரச்சனையை கொடுத்துருக்கீங்களா? இல்லை. தேவன் நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக பிசாசை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா பிசாசினால் வியாதி வந்திருக்கிறது. வியாதி வந்து தேவனால் வந்தது கிடையாது. தேவன் வியாதி அனுமதிப்பது இல்லை. ஒருவேளை பலவீனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அதுக்கு விரோதமாக பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இது எனக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பார்சல் வருது, நல்ல பெரிய பார்சல். கொஞ்சம் நல்லா எதிர்பார்ப்போடு இருங்க. நல்ல பெரிய பார்சல்னா அது எவ்வளோ என்னென்ன இருக்கும். பார்சல் வருது, அதில் ஒரு 10 பாம்பு இருக்குது, ஒரு 20 தேள் இருக்குது, அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குது. வந்த உடனே அது உங்கள் பார்சலாக வருது. அதை இதில் என்னங்க இருக்குது, இதெல்லாம் இருக்குங்க. உடனே சரி வச்சுட்டு போங்க நான் சொல்வீங்க. யோ எனக்கு கிடையாது அது, இது ராங் அட்ரஸ் வந்திருக்கு. எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எந்த வியாதி வந்தாலும் தட் இஸ் ராங் அட்ரஸ். ஜீசஸ் இருக்கிற அட்ரஸில் வியாதி வர முடியாது. ஜீசஸ் இருக்கிற இடத்துல பலவீனங்கள் வர முடியாது. ஜீசஸ் இருக்கிற இடத்துல தரித்திரம் இருக்க முடியாது. ஜீசஸ் இருக்கிற இடத்துல பாவம் இருக்க முடியாது. இயேசு நாமத்தில் போன்னு சொல்லுங்க, போயிடும். அதை வந்து ஐயோ வியாதி பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னா அது பத்திரமா இருக்கும். வியாதியை நீங்கள் எதிர்க்கணும். இயேசு நாமத்தினால ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதெல்லாம் இயேசு நாமத்தில் பலவீனமே விலகி போ. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனால பிறந்ததெல்லாம், யாரெல்லாம் தேவனால பிறந்திருக்கீங்க? இயேசுக்குள்ள பிறந்தவங்க எல்லாமே தேவனால் பிறந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அது உங்க குடும்பத்துக்கு பக்கமே வரக்கூடாது, அந்த தெரு பக்கமே வராது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அந்த தெருவில் யாரும் வியாதி இல்லாத இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க நிழல் பட்டாலே மற்ற வியாதி சரியாயிடும். அப்படி நடந்திருக்கா இல்லையா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பைபிளில் நடந்திருக்கு. பைபிளை 100% நம்புகிறேன். உங்கள் நிழல் பட்டாலே நீங்கள் அந்த பக்கம் போனாலே வியாதியெல்லாம் மறைஞ்சிடும். உங்களுக்கு வியாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை விசுவாசிங்கள். God's life is in me. Hallelujah. எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கும் போது எனக்கு எப்படி இந்த சுகவீனம் வர முடியும்? Hallelujah. You just rebuke in the name of Jesus. அதை எதிருங்க இயேசுவின் நாமத்தினால. வியாதியை போ. You are in wrong address. Hallelujah. நீ தப்பான விலாசத்துக்கு வந்திருக்க, நீ போ அப்படின்றத நீங்க சொல்ல வேண்டும். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்காக தான் சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன், மறுபடியும் உலகத்தை விட்டு எங்க போறேன்? பிதாவினிடத்துக்கு போகிறேன். இப்போ நம்ம ஆவியில பிறந்து விட்டோம். இந்த உலகத்தை விட்டு நம்ம எங்க போறோம்? ஆவியான தேவன்கிட்ட போறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில்
2 வாட்டி நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா ஒரு வாட்டி தான் மரணம். நல்லா கேட்கணும், அலர்ட்டாக கேட்கணும். நீங்கள் 2 வாட்டி பிறந்தா ஒரு வாட்டி தான் மரணம். ஆனால் ஒரு முறை பிறந்தா 2 வாட்டி மரணம். இந்த சத்தியத்தை தேவன் ஆவி என்ன சொல்லி கொடுத்தார். எப்படின்னு சொன்னால் பாருங்க, மரணம் என்னது? நம்ம உலகத்தை விட்டு பிரிஞ்சிடறோம், அவ்வளோதான் இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம பிறந்தாச்சு, அம்மாவுடைய கர்ப்பத்தின் மூலயமா நம்ம பிறந்தாச்சு. 2வது தேவனால நம்ம பிறந்திருக்கிறோம். எவ்வளோ பேர் தேவனால பிறந்திருக்கீங்க? தேவனால பிறந்துட்டீங்கன்னா 2 பிறப்பு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ மரணம்? ஒரே மரணம் தான், இந்த சரீர மரணம். அப்புறம் டேக் ஆஃப் ஜீசஸ் கிட்ட இருக்க போகிறோம். எவ்வளோ பேர் ஜீசஸை பார்க்கணுன்னு ஆசை? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு போய் அங்கே தங்கணும்னு ஆசை? ஹல்லேலூயா. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேலை இல்லை. மண்டே ஆனால் காலை எழுந்து வேலைக்கு போகிறது கஷ்டமாக நோவுது, அது கிடையாது. எல்லாரும் சாட்டர்டே சண்டே வந்தால் ஜாலி. மண்டேன்னா என்னையா மண்டே? மண்டே இஸ் எ பிளெஸ்ஸிங் டே. ஹல்லேலூயா. வேலையை நீங்கள் பெரிய பிரச்சனையை பார்க்காதீங்க. வேலையை பிரச்சனையை பார்க்காதீங்க. வேலையை ஒரு ஆசீர்வாதமாய் காணுங்கள். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ பாருங்க, அங்கே போயிட்டா என்ன வேலை இல்லை? மண்டே வேலைக்கு போகிற வேலை கிடையாது. பெண்களுக்கு சமையல் வேலை இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அதுக்கப்புறமா ஸ்கூல் இல்லை, ஹோம்ஒர்க் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ ஜாலி பாருங்க, எதுவுமே கிடையாது. இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்லி போகிறேன், அங்கே குளிக்கிற வேலையும் இல்லை. அங்க தேவன் நறுமணமாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அங்க இருட்டு இல்லை, பசி இல்லை, வியாதி இல்லை. அதுக்காக தான் இந்த உலகத்தில் இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There is a purpose for you. இந்த உலகத்தில் இயேசுவை எதுக்கு ஏற்றுக்கொண்டீங்க? அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அதை நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன். அந்த பரலோகத்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வருவாரா? இல்லை நான் போய் ஆண்டவரை பார்க்கணுமே. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நான் இங்கே ஊழியம் செய்ய போகிறேன், எல்லாருக்கும் இயேசு பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இயேசுவோடு கூட இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கும். இருட்டே கிடையாது, அங்கே தேவனே வெளிச்சமா. அங்கே சூரியனே கிடையாது, தேவனே வெளிச்சம். எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பட்டணம் எல்லாம் தங்கத்தில் போட்டிருக்கான். தங்கத்தில் பட்டணங்க, தங்கத்தில் 24 கேரட்லாம் கிடையாது, சுத்த தங்கம்மா. சுத்தத்தை இங்கெல்லாம் எதுவும் கலப்படம் பண்ணுறானுங்க. ஆனால் சுத்த தங்கத்தில் என் கால் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற கதவுலாம் முத்துக்களால் செய்யப்பட்டது. முத்துக்களால், இந்த மரத்துல எல்லாம் இரும்புலாம் கிடையாது, முத்துக்களால் செய்யப்பட்டது. டோன்ட் மிஸ் த ஹெவன். டோன்ட் மிஸ் த ஹெவன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த உலகத்தில் எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுங்க, பரலோகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. அங்கே நம்ம போகிறோம். அங்கே எந்த பிரச்சனை கிடையாது. இங்கே கொஞ்ச நாள் வாழ போகிறோம். கொஞ்ச நாள் என்பது 70 அல்லது 80, அதுக்கு மேலே கூட வாழ்ந்துக்குங்க, நல்லா இருக்குங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும். அங்கே நிரந்தரமான வாழ்க்கை, அங்கே நீங்களும் நானும் நிரந்தரமான வாழ்க்கை. அதனால தான் இந்த உலகத்தில் சில காரியத்தெல்லாம் விட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியத்தை விட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு திங்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்கணும்? பணத்தை கொடுக்கணும், கிரயத்தை கொடுக்கணும். கொடுக்காத நீங்கள் ஒன்றும் வாங்க முடியாது. இந்த உலகத்தில் நம்முடைய ஆசா பாசங்கள், நம்முடைய மாமிசங்கள், நம்முடைய இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் ஜீவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். பாருங்க, யோவான் 8வது அதிகாரம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விடத்திலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விடத்திலிருந்து உண்டானவன். ஆமென். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல. நல்ல மரம் மண்டைக்கு இறங்குற மாதிரி சொல்கிறார். உங்களல்ல, அன்னைக்கு அங்கே இருந்தாங்களே அந்த ஜனங்க, அவங்களுக்கு நல்லா இறங்குற மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் அவர்களை நோக்கி அவங்கள பார்த்து சொல்கிறார். எல்லாம் என்ன பாருங்க, அதுக்கு தான் உங்களை என்ன பார்க்க சொல்கிறேன் நான். சில இடத்துல நீங்கள் மறைஞ்சி உட்காரக்கூடாது, என்ன பார்க்க சொல்கிறேன். ஏன்னா இயேசு அவர்களை நோக்கி. இன்னைக்கு பாஸ்டர் வால்டர் உங்களை நோக்கி, தேவனுடைய வார்த்தை. அதில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானேன். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உயரத்திலிருந்து உண்டானவன்.
நான் வந்திருக்கிற இடம் உயர்விலிருந்து வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? நான் உயரத்திலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. இப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்களும் உலகத்திலிருந்து உண்டானவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க உயர்விலிருந்து உண்டானவர்கள். அதனால தான் நீங்க உயர்வுள்ள காரியத்தை தேடணும். பைபிள் சொல்லுது, மேலான காரியங்களை தேடுங்கள், மேலானவங்களை நாடுங்கள். ஏன் தேடுது? மேலானவங்களை எதுக்கு நாடணும்? மேலான சுதந்திரம், மேலான சுகம், மேலான உயர்வு, மேலான இயேசு, மேலான கிருபை, மேலான பிதா, மேலான வார்த்தை. ஹல்லேலூயா. இதெல்லாம் மேலானது. கீழ்த்தனமா இருக்கக்கூடாது. எவ்வளவு பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இந்த சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, சின்ன புத்தியெல்லாம் மாறி பெரிய புத்தி வந்துடணும். எவ்வளவு பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் மேலான அன்பு, மேலான வாழ்வு, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருப்பேன், இப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வியாதி பிரச்சனை இதெல்லாம் நம்ம மனதில் இல்லாதபடிக்கு மேலான தேவன் நம்முடைய சிந்தையில இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மேலிருந்து உண்டானவன், நீங்களும் நானும் கீழிருந்து உண்டானவர்கள் தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்களும் நானும் யாரிலிருந்து உண்டானவர்கள்? இப்போ மேலிருந்து உண்டானவர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நாம வானத்துக்குரியவர்கள். அதுக்காக தான் டெய்லி பைபிள் படிக்கணும். இது தேவனுடைய மன்னா. சொல்லுங்க, மன்னா. இது தேவனுடைய வார்த்தை. இதை படிக்கணும், இதுக்கு நேரத்தை கொடுக்கணும், ஜெபிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கணும். ஹல்லேலூயா. கண்ட மேகசின்ஸு அல்ல தேவையில்லாத செல்ஃபோன்ஸு, தேவையில்லாத காரியத்தில் போய் உட்காந்து டிவியில் உட்காந்து காலத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேலானவளை தேடுங்கள். மேலே யார் இருக்கா? சொல்லுங்க, மேலே யார் இருக்கா? தேவன், இயேசு, பரலோகம், இது எல்லாம் நமக்கு மேலே இருக்கு. ஹல்லேலூயா. தேவனை மேலானவளை தேடுங்கள். நான் சொல்றேன், இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க அதை பண்ணும்போது இது எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் என்ன சொல்றாரு? நான் மேலிருந்து உண்டானவன், உயரத்திலிருந்து. நீங்கள் நாளும் உயரத்திலிருந்து பிறந்தவர்கள், உயரத்திலிருந்து பிறந்தவர்கள். அதனால தான் விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பணம், செல்வாக்கு, இச்சை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. பணம் 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 பணத்தை பின்னாடி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பணனே நம்ம வாழக்கூடாது. பணம் தான் முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் தராரு. எவ்வளோ பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தராரு. அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. பணத்துக்காகவே நம்ம வாழக்கூடாது. ஹல்லேலூயா. பணத்துக்காகவே இருக்கக்கூடாது. பணம் வந்து என்ன செய்யணும்னா அப்படியே இழுத்துரும். ஹல்லேலூயா. நம்ம அந்த பணம் என்ன செய்யணும்? அப்படியே கர்த்தர்கிட்டேருந்து நம்ம அப்படியே விலக்க செய்கிறோம். பணம் வேணும். நம்ம இடம் வாங்க போகிறோம், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நீங்கள் நல்லா உயர்வு உண்டாகணும், உங்களுடைய வியாபாரத்தில் பணம் வரணும். ஆனால் பணம் மற்றவர்கள் இழுக்கக்கூடியது. செல்வாக்கு, கொஞ்சம் செல்வாக்கு ஆகிட்டாங்க வச்சுங்க, கர்த்தரை தேடி கொஞ்சம் செல்வாக்கு வந்துட்டாங்கலாம். சில ஃபேமிலிஸ் இருந்தாங்க, அப்படி நல்லா வந்தாங்க, அவங்க கெத்தெல்லாம் மாறி போச்சு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க, கர்த்தரை விட்டே போயிட்டாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். செல்வாக்கு வந்தவுடனே எல்லாரையும் மறந்துடுது, எல்லாரையும் மறந்துடும் செல்வாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இச்சை, இந்த உலகத்தில் அங்கங்கே இச்சை. முன்னாடிலாம் சினிமா தியேட்டருக்கு போனால் தான் சில இச்சைகள், ஆனால் இப்போ கையிலேயே செல்ஃபோன்லேயே இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள், இந்த உலகத்தில் இருக்க மாம்பிச இச்சைகள் என்ன பண்ணுதுன்னா அது நம்மை இழுக்க வகை பார்க்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு எப்படி இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை பார்க்கிறான். இவங்க கிட்ட வரான், ஐயோ இவங்களால முடியாதுப்பா, அவங்க ஏசு இருக்கிறாங்க. அங்கே போகிறான், ஐயோ அந்த அம்மா கிட்ட ஏசு இருக்கிறாங்க. அங்கே போகிறான், வகை பார்க்குறான். வகை கிடைச்சதுன்னா லபக்குன்னு பிடிச்சிருவான். அதனால அவனுக்கு வகையை கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே தப்பான வழியில் கொண்டு போயிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேண்டியது தான். தேர் இஸ் சம் லிமிட். ஹல்லேலூயா. இது தவறான வழியில் கொண்டு சென்று விடும். தேவையில்லாத ஃபேஸ்புக்ஸ். நேற்று யாரோ கேட்டாங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய காரியங்கள். அதில் சினிமாவுக்கு கமெண்ட் பண்ணுறது, பிரியமானவர்களே, யூ ஷுட் பி வெரி மச் கேர்ஃபுல். ஹல்லேலூயா. நாங்கள்லாம் வாலிப காலத்தில் இருக்கும்போது, இப்போ நான் வாலிபன் தான், வாலிப காலத்தில் இருக்கும்போது வெறும் சினிமா தான். இன்னும் அது வளர்ந்துட்டு தான் போகுது, டெக்னாலஜி வளருது. அந்த 10 படம் போடுறதுல ஒரு 10 வசனத்தை போட்டு கேளுங்க. டிவி மூலியமா, இன்டர்நெட் மூலியமா, செல்ஃபோன் மூலியமா, ஸ்மார்ட் ஃபோன் மூலியமா, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த நல்ல உலகத்தை நம்ம இழந்து போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு அங்கங்கே செக்கு வைக்கிறான். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு செக்கு, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு செக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு அங்கே செக் இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? நிதானமாய் நடக்க வேண்டும். எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நல் வாழ்வை இழக்க செய்வதற்காக அப்படி தான் பண்ணான் ஆதாம் ஏவால. என்ன சொன்னா? ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்காத. அந்த கனியை புசிக்கலனா, சாவுக்கு ஏதுவான அந்த கனியை புசிக்கலனா, அவங்க எந்த கனியை புசித்திருப்பாங்க? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருப்பாங்க. அதை புசித்திருந்தா எப்பொழுதும் யார் கூட தான் இருந்திருப்பாங்க? தேவனை போலவே இருந்திருப்பாங்க. ஏற்கனவே தேவனை போல தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட மெச்சூரிட்டி ஆஃப் லைஃப் வளர்ந்துருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு பிசாசு என்ன பண்ணா? இதை சாப்பிட வச்சது யாரு? பிசாசு. ஆனால் இவனுக்கு புத்தி எங்கே போச்சு? அவனுக்கு புத்தி எங்கே போச்சுன்ற நான் ஆண்டவர் சொன்ன சாப்பிடாத. அப்போ அதையும் போய் சாப்பிடணும். அதை சாப்பிட்டதுனால அவனுடைய வாழ்வில் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஹல்லேலூயா. ஆதாம்னால இந்த முழு உலகமும் தேவனை விட்டு எப்படி தான் இருக்கு? தூரமாக இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்குள்ளே வந்த பிறகும் அதே வேலையை தான் அவன் செஞ்சிட்டு இருக்கான். அதே வேலை தான் செய்கிறான். அவனுக்கு என்ன சொல்லான்னா, அவன் சரியான ஸ்டூபிட், அவன் மூளை கெட்டவன், அறிவு கெட்டவன். அதனால தான் ஆதாமை விட வச்சான். இன்னைக்கும் உங்களுடைய நல் வாழ்க்கையை, உங்களுடைய நல் எதிர்காலத்தை, நம்முடைய பரலோகத்தை இழக்க செய்கிறது தான் அவன் வேலை. அன்னைக்கு தேவனுடைய ஜீவனை இழக்க செய்தான், அதுதான் அவன் வேலை. இன்னைக்கும் அதே வேலை தான் செய்கிறான். அவன் பழைய பாம்பாகிய பிசாசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் என்ன செய்கிறான்? நம்மளை தேவன்கிட்ட இருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறான். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை பாவத்தில் விழுந்துட்டீங்களா? நோ ப்ராப்ளம், யூ கேன் கெட் அப். ஹல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் எழுந்து அறிக்கையிட்டு, தேவனே நான் உமக்காக வாழப்போகிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதில் இன்னைக்கு அவன் வகை பார்க்குறான். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. we should not give place to others. பிசாசுக்கு நம்ம இடத்துல இடம் இருக்கவே கூடாது. அப்படி இடம் இருக்கிற மாதிரி இருந்தால் தேவன் சொல்லிடுவார். தேவன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? நல்லது சொல்லுவார், தண்டிக்க மாட்டார். உங்களை சொல்லுவார், மகனே மகளே, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் நீ தலையிடாத, இங்கே போவாத, அங்கே நிற்காத, இதை பார்க்காத என்று சொல்லுவார். சொல்லும் போது நம்ம கேட்டால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா மாதிரி. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆதாம்னால இந்த முழு உலகமும் கெட்டு விட்டது. இன்னைக்கு முழு உலகம் ஸ்தம்பித்து இருக்கிறது, தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறது. அது காரணம் யார் தெரியுங்களா? ஒரே ஒரு ஆதாம். எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:17 எடுக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க அவன் மறுபடியும் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா, இப்படி இருக்க அவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து, எல்லாம் பழைய வியாதிகள் மறைந்து விட்டது, பழைய பலவீனங்கள் மறைந்து விட்டது, பழைய பாவ வாழ்க்கை மறைந்து விட்டது. தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறாரா? யூ ஆர் த நியூ கிரியேஷன், யூ ஆர் த நியூ பர்சன் வித் நியூ ஆட்டிடியூட், வித் நியூ விஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் புது தரிசனத்தை உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். எவ்ரிதிங் ஹஸ் பிகம் நியூ. ஆனால் சில காரியங்கள் மாறாத இருக்கலாம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட. ஆனால் மாறுதல் கொண்டு வருது யாரு? நம்ம தான் கொண்டு வரணும். we have to bring the changes, not others.
ஐ ஹாவ் டு பிரிங் மை சேஞ்ச் இன் மீ. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. நான் சேஞ்ச் ஆகலன்னா என்னை யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க நினைக்கணும் நான் மாற வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் மாற வேண்டும். என்னால் மாற முடியும். நான் மாறுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி கன்ஃபெஷன்ஸ் டெய்லி இருக்கணும் உங்களுக்கு. ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நான் போயிருந்தோம் ஒருத்தரை பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்காக. அங்கேருந்து அநேகர் வந்து எங்களை சூழ்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் போகும்போது நாங்கள் சில ட்ராக்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்காக ப்ரே பண்ணோம். அப்போது அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் எப்படியாவது இதுலேருந்து வெளியே வந்தோம் ஐயா. எல்லாம் நல்ல வெல் டு டூ ஃபேமிலிஸ், நல்ல ஃபேமிலிஸ், எல்லாம் திருமணம் ஆனவங்க. ஐயா நாங்கள் எப்படியாவது இருந்து வெளியே வந்தோனையா, எப்படியாவது வெளியே வந்தோனையா, எப்படியாவது வெளியே வந்தோனையா, இதே தான் சொல்லினுறாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரிங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் போய் பார்த்தேன், அவங்களை கூப்பிட்டு பேசினேன். எப்படியாவது வெளியே வந்து நினைக்கிறீங்க, ஆனால் இதை நீங்கள் நினைக்கணும். இனி நான் வந்து தொடவே மாட்டேன். எல்லாம் குடி ட்ரக் அடிக்ட்ஸில் இருக்கவங்கலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு மாதமாக பாவம் குழந்தை குட்டி விட்டு மனைவி பிள்ளைங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. இந்த ஆள் குடியில் மாட்டிக்கிட்டு அவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாம் நல்ல ஃபேமிலிஸ் கூட இருக்காங்க, அங்கே எல்லாருக்கும் பிரச்சனை. அதில் சொல்கிறாங்க, எப்படியோ நாங்கள் வெளியே வந்து. நான் சொன்னேன், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அது வேலை செய்யும், ஆனால் நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். எவ்வளோ பேருக்கு புரியுது? நான் தீர்மானம் எடுக்க வேண்டும், இதை நான் செய்யக்கூடாது, இது எனக்கு கெடுதி, இது எனக்கு வேண்டாம். நான் தீர்மானம் எடுக்கணும். நான் பரலோகத்தான், நான் பரலோகத்துக்கு போக வேண்டியவன். எனக்கு இந்த பாவ வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இது என்னை கெடுக்கிறது. ஆதாமை எப்படி அந்த பிசாசு ஏதேன் தோட்டத்தில் கெடுத்ததோ அதே கெடுக்கிறது இப்போ வேலை செய்கிறான். அவன் நம்மளை எப்படியாவது விழத்தலன்னு பார்க்குறான். நீங்கள் நினைக்கிறீங்க நாளிலிருந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அழகாக வருவான், அவன் அழகாக வருவான். நீங்கள் அவனை இப்படி நினைக்க முடியாது. கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு மேலே கொம்போட வருவான்னா நினைக்க முடியாது. ஓனிடா டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற வரமாட்டான். அவன் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருமே. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிடும். பிசாசு வரணும்னு தெரிஞ்சிடும். பிசாசை பற்றி பைபிள் சொல்லுது. இப்போ நேரம் இல்லை. பிசாசு அழகாக இருப்பானா? அடேங்கப்பா, அழகு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அழகை பார்த்து கீழே விழுந்துராத. பிசாசு எப்படி இருப்பானா? அழகான ஒரு பெண் ரூபத்தில், அழகான ஒரு ஆண் ரூபத்தில் வந்துடுவான். அவனை அடையாளம் காண முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே தள்ளிடுவான் அவங்கள. காட்டில் ஒரு மிருகம் இருக்கான். அந்த மிருகம் என்ன பண்ணுமா? இன்னொரு மிருகத்தை சாப்பிடுமா. நான் புக்கில் வாசித்தேன், மிருகம் பேரில் ஞாபகம் இல்லை எனக்கு. புக்கில் வாசிக்கும் போது அது என்ன பண்ணுமா, தம்பிங்க வா, சில மிருகங்கள் வந்து ஒன்றும் தெரியாத மிருகங்க, இன்னசென்ட்டாக, அதே இவன் மூஞ்சி தான் இருக்கான், இதை விட இன்னும் இன்னசென்ட்டாக தான் இருந்தான். இப்படி 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 உட்காந்துட்டு இருக்குமா. இப்படி உட்காந்துருக்கும் போது அந்த மிருகம் வருமா, சாப்பிட்ற மிருகம் வந்து அப்படி முதுகு அப்படியே தடவி கொடுக்குமா. எப்படி பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். அப்படியே தடவி கொடுமா, அப்படிலாம் பண்ணுமா. அந்த மிருகம் இப்படி காமிச்சிக்கிட்டே இருக்குமா. சரி, இங்கே தடவு, இங்கே தடவு, இப்படியே தடவுமா, தடவிட்டே இருக்கு. இதுக்கு அறிவே கிடையாது இந்த மிருகத்துக்கு. இவன் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப அறிவாளி, இவன் பேசினாலும் கலக்கிடுவான். இந்த மிருகத்துக்கு அறிவே இல்லை. என்னடா பின்னாடி இன்னும் தடவுதுன்னு பார்க்கணுமா இல்லையா? என்ன தடவுது? அது நம்மளை தடவினே இருக்கு. இது வேற வேலை இல்லையா? என்ன எதுக்கு தடவுது? இது பார்க்கணுமா இல்லையா? இது இன்னும் நல்லா எடுத்து கொடுத்துனுக்குது. இங்கே தடவு, இப்படி தடவு, தடவு தடவுன்னு கொடுக்க கொடுக்க அது தடவி தடவி அப்படியே இது லபக்குன்னு பிடிச்சிக்குமா. அந்த மாதிரி ஒரு முகம் அது. அவன் தான் பிசாசு. நம்மளை தடவிட்டே இருப்பான் நைட்டில். சில டைமில் இதை செய், அதை பண்ணு, இதை யோசி, இப்படியே தடவிட்டே இருப்பான். ஆனால் கடைசியில் அவன் புத்தியை காமிச்சிடுவான். அவன் புத்தி நல்ல புத்தியே கிடையாது. அவனை மாதிரி ஒரு கெட்டவனை நீ உலகத்தில் பார்க்கவே முடியாது. தேவனுடைய சிருஷ்டிப்பையே ஏமாற்றி கெடுத்துட்டுவான், ஏமாத்தினவன், வஞ்சிக்கிறவன். we have to be very careful. நான் இந்த உலகத்தில் நடக்கும் போது நான் பரலோகத்தானாய் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த வேலைச்சேரிக்கு சொந்தமானவன் கிடையாது, நான் இந்த சென்னை பட்டணத்துக்கு சொந்தமானவன் கிடையாது, நான் வீட்டுக்கு சொந்தமானவன் கிடையாது, இந்த உலகத்திற்கு சொந்தமானவன் கிடையாது. எனக்கு சொந்தம் பரலோகம். நான் உயரத்திலிருந்து உண்டானவன். எவ்வளோ பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் உயரத்திலிருந்து உண்டானவன். நமக்கு தெரியும், பிசாசு நம்ம கிட்ட வரும்போது நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தேவனை ஏற்றுக்கொண்டவங்களே நிச்சயமா தெரியும். வந்துட்டான் பாவன்,
இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயேசு நாமத்தில் வெளியே அவன் உள்ளே வரும்போதே தெரிஞ்சு நம்மளுக்கு வந்துட்டான், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது, சுகமளிக்கும் வரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, உயர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவன் தேவனுடைய வார்த்தையை படிக்க விட மாட்டான், தேவனுடைய சபைக்கு வரவிட மாட்டான், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். வாரம் வாரம் தேவனுடைய சபைக்கு வந்துட்டு அவனுக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஆயிடுவீங்கன்னு, அதனால் அவன் வரவிட மாட்டான். அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கே நீங்கள் ஒரு கரம் தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம வந்துட்டோம்ல. பிரைஸ் த லார்ட். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. தேவனை தேடும் போதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. காலைல எழுந்தோன்னா பைபிள் படிக்கிறீங்களா, அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா, அந்த புக்கில் துதி பண்ணுறீங்களா, அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. பிசாசு தோத்துருவான். இதையே நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணிட்டீங்களா, தினந்தோறும் ஜெயம் உங்களுக்கு, தோல்வியே வராது, குறைவே இருக்காது. நீங்கள் மேலிருந்து உண்டானவர்கள், அதன்படி தான் நீங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகிறீங்க. எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். ஹல்லேலூயா, மிக அருமையான வசனம் பாருங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். 12வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஹல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து 8:12 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, ஹல்லேலூயா, என்ன சொல்றாரு? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றாத தம்பி இங்க வா, இவர் தான் இயேசு வச்சுக்கிங்க. நேரப்போ நேரப்போ போ மொல்லமா போ. இப்படி இயேசுவை பின்பற்றணும், அவருடைய வார்த்தையை. அவர் அப்படி விட்டுட்டு நான் இப்படி ஓடக்கூடாது, அவர் அப்படி விட்டுட்டு நான் இப்படி சந்துக்குள்ளே நுழையக்கூடாது, சந்து பந்தெல்லாம் போய் நிற்கக்கூடாது. இயேசுவை பின்பற்றவன் தான் இருளில் நடக்க மாட்டான். ஹல்லேலூயா. இருளில் நடக்கலைன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் அடிச்சோடு நடக்க வேண்டும், இயேசு போன பாதையில் நாம் செல்ல வேண்டும். இயேசுடைய சுபாவம், இயேசுடைய சுகம், இயேசுடைய வல்லமை எல்லாம் நம்மக்கிட்ட வரும். இயேசு ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் போயிட்டான், அப்புறம் எப்படி? ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இப்போ நாம் இயேசு பின்பற்றும் போது மற்றவங்களுக்கு எப்படி இருப்போம்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இல்லைன்னா அப்போ உலகத்துக்கு நம்ம இப்படி தான் இருப்போம், இருளாக இருப்போம். நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கும், நம்ம தெருவில் இருக்கும், எல்லாருக்கும் தப்பான வழியை காட்டிகிட்டு இருப்போம். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஜீவ ஒளி. ஜீவ ஒளின்னு என்ன தெரியுங்களா? கடவுளுங்க. ஜீவ ஒளி தான் கடவுளுங்க. அந்த வேதம்லாம் சொல்லுது ஜீவ ஒளி கடவுள். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றினா ஜீவ ஒளியை நீ கண்டடைவாய். ஹல்லேலூயா. You will see the God in you. You will see the God's blessing in you. இயேசுவை பின்பற்றும் போது, இயேசுவின் அடிச்சோடில் நடக்கும்போது you will see God. தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க, தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருளில் நடவாமல், இருளுக்கே போக மாட்டான். இருள் வந்தாலும் அது ஓடிடும், இருள் இவங்கிட்ட நிற்காது. ஏன் தெரியுமா? பாருங்கள், எல்லாம் லைட் போட்டிருங்க பாருங்கள், எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்குது. இப்போ லைட் ஆஃப் ஆகிட்டா என்ன ஆகிடும்? இப்போ கரண்ட்டு போச்சு, கொஞ்சம் இருளாக இருந்துச்சு, அதுதான் இருள். ஆனால் இப்போ இருளை வர சொல்லுங்களேன், இப்போ இருளை வர சொல்லுங்க, லைட்லாம் போட்டு இருளை வர சொல்லுங்க. முடியுமா? முடியுமா? முடியாது. வெளிச்சம் இருக்கும்போது இருள் வர முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல், பாவத்தில் நடக்காம, அல்லேலூயா, பிசாசுக்கு இடம் கொடுக்காம. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்காம, பாவத்தில் நடக்காம, ஜீவ ஒளியை நீங்க தேவனை கண்டடைவீங்க. எவ்வளவு பேருக்கு தேவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? தேவன் எப்படி நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கிறார்? வார்த்தையின் மூலியமாய் நமக்கு தரிசனம் அளிக்கிறார். தேவனை கண்டடைவீங்க. தேவன் பைபிளில் இருக்கிறார். பைபிள்லாம் அந்த வார்த்தையில் தேவன் இருக்கிறார். அதை வாசிக்க you will see God, the creator of you. hallelujah. உங்களை உண்டாக்கின தேவனை நீங்க பாப்பீங்க. you will see God. எல்லா இடத்துல நீங்க தேவனை பாப்பீங்க. பைபிளை மாத்திரம் இல்லை, நீங்க போற இடத்துல எல்லாத்துல தேவனை காண்பீர்கள். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார்.
அப்போ நாம் என்ன செய்யணும்? இயேசுவின் அடிச்சவடுகளில் பின்பற்ற வேண்டும். இயேசுவின் வழியில் போகும்போது you will see God in your life, you will see light in your life. உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை நீங்கள் காண்பீங்க. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் இருளில் நடவாமல், தரித்திரத்தில் இல்லாமல், வியாதியில் இல்லாமல், பிரச்சனையில் இல்லாமல், குடும்ப பிரிவினையில் இல்லாமல் அவன் ஆசீர்வாதத்தை கண்டடைவான். எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை முடிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 2:15, ஆங்கிலத்தில் 2:15, தமிழில் 14. 14 கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன், நேரம் இல்லாத காரணத்தினால. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் எதை பிடிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை பிடிக்கணும்? ஜீவ வசனத்தை பிடிங்க பார்க்கலாம். யார் கையிலலாம் இருக்கு ஜீவ வசனம்? காட்டுங்க. இதை பிடிக்கிறது கிடையாது. இதை பிடிங்க, நல்லது தான். இதை பிடிச்சாதான் நீங்கள் படிக்க முடியும். இதை பிடிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் ஜீவ வசனத்தை பிடிக்கிறவர்கள் உலகத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சுடர்களைப் போல, லைக் ஸ்டார்ஸ் இன் த ஹெவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? யாரை சொல்கிறாங்க? சினிமா நட்சத்திரங்களை சொல்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஸ்டார்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஹல்லேலூயா. உண்மையான ஸ்டார்ஸ் நீங்கள் தான். இப்போ ஸ்டார்ஸ் எல்லாம் அப்பப்போ ஸ்டார் மாறினே இருக்குது. எம்ஜிஆர் ஒரு காலத்தில் ஸ்டாராக இருந்தார், அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் ஸ்டாராக இருந்தார். இப்போ எல்லாமே மாறி மாறி வருது. ஆனால் நீங்கள் நிரந்தர ஸ்டார்ஸ். ஹல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டா நீங்கள் சுடர்களை போல பிரகாசமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தவறானது நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்தகாரத்தின் கிரியைகள் எதுவுமே வர முடியாது. தரித்திரம் வராது, வியாதி வராது, பிரச்சனை வராது, திருமண விஷயத்தில் பிரச்சனை வராது, எதுவுமே வராது. வெளிச்சத்தை காண்பீங்க. வசனத்தை பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. வசனத்தை பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி லைஃப்லாம் மாறிடும். உங்கள் கணவருடைய வாழ்க்கை மாறிடும். ஏன்னா நீங்கள் சுடர் ஒளியை போல இருக்க போறீங்க. ஆண்டவருடைய வசனம் அதான் சொல்லுது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். சொல்லுங்க, பிரகாசம். சில பேர் பிரகாசம்னு வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? டல்லாக இருக்கும். பிரகாசனால பிரகாசம். பிரகாசம்னா லைட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் லைட்டு மாறிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னு தெரியும், இவங்கக்கிட்ட தேவனுடைய லைட் அதிகமாகிட்டே இருக்கிறது. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க பிரகாசம். வேலையில் பிரகாசம், கையின் தொழிலில் பிரகாசம், கணவனில் பிரகாசம், மனைவியில் பிரகாசம், குழந்தையில் பிரகாசம், வீட்டில் பிரகாசம். பிரகாசம் பிரகாசம் பிரகாசம். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் பிரகாசம், எங்கே வாழ்ந்தாலும் பிரகாசம். ஆண்டவர் பிரகாசமாய் நமக்குள்ளே இருக்கிறார். இதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை பிடிக்க வேண்டும். கையில் இல்லை, வாயில் இருக்க வேண்டும், மனதில் பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவர் ஆவி எனக்குள்ளே, பய ஆவி அணுகுவதில்லை. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. பவர், திஸ் இஸ் த பவர் ஆஃப் காட். இந்த பவர் எனக்குள்ளே வந்துச்சுன்னா பயம் போயிடும். பாருங்க, பவர் போயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்போ என்னாச்சு? ஏசி ஓடல, ஃபேன் ஓடல, லைட்டு ஓடல, மைக்கு வேலை செய்யல, எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு இல்லை? எல்லாம் அப்படியே எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் பவர் வந்துட்டா எல்லாம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. பவர் வந்துட்டா எல்லாம் வேலை செய்யும். வேலையில் வேலை செய்யும், படிப்பில் வேலை செய்யும், குடும்பத்தில் வேலை செய்யும், குழந்தை இல்லையா அதில் வேலை செய்யும், கணவனில் வேலை செய்யும், மனைவியில் வேலை செய்யும், உடம்புலையும் வேலை செய்யும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பவர் ஆவி எனக்குள்ளே, பய ஆவி, வியாதியின் ஆவி என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. You are the power of God. ஹல்லேலூயா. உங்களை யாருன்னா டச் பண்ணால் அவங்களை ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கணும். எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஷாக் நம்ம கொடுக்கணும். ஷாக்குன்னா நான் அந்த ஷாக் சொல்ல, ஷாக்குன்னு சொல்லும் போது மற்றவங்க வாழ்க்கையில் நம்மளை பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல இருக்க போறீங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், இப்போ இந்த சபை சாதாரணமாக இருக்கலாம், இப்போ நீங்களான சாதாரணமாக இருக்கலாம். இது நிரந்தரமானது கிடையாது. எங்கே ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க போகிறோம். நான் உங்களை என்னைய மாத்திரம் சொல்ல, நம்முடைய சபையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை பிடிச்சவங்க எல்லாருமே நான் அப்படி பார்க்க போகிறேன். தேவனுடைய வார்த்தை பிடிக்காதவங்க தெரியல,
தேவனுடைய வார்த்தையை படிக்காதவங்க, அதுக்கு இடம் கொடுக்காதவங்க, தேவனுடைய அடிச்சொல்ல நடக்காதவங்க, எனக்கு தெரில, அந்தகாரம். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை. ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கலாம், சின்ன பாவ பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய பாதையில் வாங்க. அந்த அந்த இருளெல்லாம் நீங்கி போயிடும். அல்லேலூயா. இருள் எல்லாம் நீங்கி போயிடும். முன்னாடி லைட் போட்டால் கொஞ்சம் லேட்டாக எரியும். சில பேர் சொல்லுவாங்க டியூப்லைட்னு சொல்லுவாங்க. ஏன்னா புரியறதுக்கு கொஞ்சம் லேட். நீங்களாம் புரிஞ்சுக்கிறீங்க, நான் உங்களை சொல்லலை. சில டியூப்லைட்டு போட்டால் அதுக்கு மின்னு தான் எரியும். இப்போ அதெல்லாம் மாற்றிட்டானுங்க. இப்போ டியூப்லைட்லாம் எப்படி வருதுன்னா எலக்ட்ரானிக் டியூப்லைட் போட்டோன்னே எரியும். ஹல்லேலூயா. காலங்கள் மாறுது, நீங்களும் மாறிட்டீங்க. இப்போ சொன்னால் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் டியூப்லைட்லாம் கிடையாது, உங்களை சொல்லுங்க. இது போட்டவுடனே எரியுது பாருங்க, அந்த மாதிரி நம்ம அப்படி சொன்னவொன்னே புரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க பாருங்க. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சுடர்களை போல பிரகாசிக்க போகிறோம். பிரகாசம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. வாழ்வில் எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கீங்களா? ஒரு பெரிய பிரகாசத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர். எவ்வளோ பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா கர்த்தரை துதிப்போமாக. தேவாதி தேவனை துதிப்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பிரகாசமா இருக்க போறீங்க. இன்னைக்கு ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், கர்த்தர் உங்களை பிரகாசமாய் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்து விட்டது. ஹல்லே. மகனே மகளே, ரிசீவ் தி லைட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் பிரகாசத்தை போல நீங்கள் இருக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய சுகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவ தயவு இந்த மகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஓ டச் டச் ஓ லார்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட், ஹalleluya. Your power, your anointing, oh Lord, in the name of Jesus, in the name of Jesus. Hallelujah. தசையில, இரத்த ஓட்டத்துல, நாணத்துல, எலும்புல எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. ரிகபாரதல சந்தனமரதலவா. ஹalleluya. வல்லமை, 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 வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் இந்த மகளுக்குள்ள இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் இந்த மகளுக்குள்ள இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் இந்த மகளுக்குள்ள இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ரிகபாரதல சந்தனமரதலபரதலபா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவர், பிரசவத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், சுக பிரசவம் உண்டாவதாக. இயேசு நாமத்தில் சுக பிரசவம் உண்டாவதாக. ஆண்டவரே கர்த்தா, திருமணத்திற்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கை உண்டாவதாக. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். வியாபாரம், வேலை எல்லாருக்கும் கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த சபை மக்கள் மேலே இருப்பதாக. இந்த சபை மக்களை பார்த்து நான் பேசுகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் இவங்க மேலே தங்கி இருப்பதாக. தேவனுடைய கிருபை இருப்பதாக. தேவனுடைய பெருக்கம் இருப்பதாக. தேவனுடைய உயர்வு இருப்பதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருப்பதாக. களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவதாக. கையின் பிரயாசெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன், தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலுக்கு குறைய பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பாவத்தை பார்க்காதீங்க. தேவன் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கிறார். அதை பார்க்கும்போது அந்த குறைவெல்லாம் மறைந்து விடும். இந்த வியாதி மறைந்து விடும். அந்த பாவம் மறைந்து விடும். அந்த குறைவன் மறைந்து விடும். இயேசுவின் நாமத்தில் நிறைவு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இன்றென்றும் சதாகாலமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.